ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. மார்ச் 22ஆம் தேதி முதல் போட்டி கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபிக்கு நடக்க போகிறதா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபியின் நியூ கேப்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தோம் இவர் தான் இந்த அணிக்கு கேப்டனாக இருக்க போகிறாரு. ஸோ 8வது முறையாக ஆர்சிபி வந்து தனது கேப்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க. 8 முறையும் கேப்டனை மாற்றியுமா கப்படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த சீசன் 2015 ஐபிஎல் சீசனில் நம்ம ரஞ்சித் பட்டிதாருக்கு கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் எப்படி வழி நடத்த போறாரு, ஸோ எப்படி ஆட வைக்க போறாரு டீமை, ஸோ அவர் கீழே இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள்லாம் எப்படி வந்து அவருடைய கேப்டன்சி வந்து எடுத்துக்க போறாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ நேற்றைய அறிவிப்பில் ஆர்சிபியின் புதிய கேப்டன் வந்து ரஞ்சித் பட்டிதார் தான் வந்து இந்த ஆண்டு செயல்பட போறாருன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக ஆர்சிபி நிர்வாகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கோலி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கோலி தான் வந்து கேப்டன் ஆக போறாரா மீண்டும் ஆர்சிபி அணிக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு டிசிஷன் வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ ரஞ்சித் பட்டிதார் கேப்டனாக இருக்கிறது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அவருக்கு கீழே விளையாடுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்காரு நம்ம விராட் கோலி அவர்கள். ஸோ அது மட்டுமின்றி இவ்வளவு சீசனாக வந்து ஐபிஎல் கப்பை வந்து ஆர்சிபி ஏன் அடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. நிறைய சீசன் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி வச்சிருந்துமே அவங்களால கப் அடிக்க முடியாததுக்கு ஒரு காரணம் கேப்டன்சியா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீசன் பார்த்தீங்கன்னா டியூப்ளேசிஸ் அவர்கள் வந்து கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தார். 2013, 2023, 2024 வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் உள்ள வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. பட் வந்து கப் அடிக்க முடியல. ஸோ அப்போ எந்த இடத்துல ஆர்சிபி அணிக்கு வந்து சதி நடக்கிறது, எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ராசி இல்லை அப்படின்றது இதில் கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் வந்து கப் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இத்தனை வருஷமா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த ஆண்டு ரஞ்சித் பட்டிதார் அவர்கள் தலைமையில் ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லுமா அப்படின்றது ஆர்சிபி ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய கேப்டன்சி பார்த்தீங்கன்னா இவன் கீழே எல்லாரும் ஆட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ட்ரீம் லெவல்லே வந்து நம்ம பிளேயிங் லெவலில் கேப்டன் எடுக்கிறதுல. ஸோ இப்போ அவர் வந்து ஆர்சிபிக்கு கேப்டன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஆண்டு ஐபிஎல் கண்டிப்பாக களைகட்ட போகுது. எல்லா டீமுமே புது புது அணியாக வரப்போகுது. ஏன்னா மெகாக்ஷனில் வந்து நிறைய டீம் வந்து புது அணியாக வந்து மாறி இருக்கு. நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வேற வேற டீமுக்கு வந்து இந்த டைம் புதுசாக ஆட போறாங்க. ஸோ இத்தனை நாளாக வந்து ஒரே ஜெர்சியில் பார்த்துட்டு இப்போ வேற வேற ஜெர்சியில் வந்து நம்ம வேற வேற பிளேயரை வந்து வேற வேற டீம்ல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த டைம் ஐபிஎல் களைகட்ட போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எல்லா டீமுமே இப்போ தீவிரமா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மாசம் தான் ஐபிஎலுக்கு இருக்கு. ஸோ இன்னில் இருந்து உமன்ஸ் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது முடிஞ்ச உடனே சாம்பியன்ஷிப் வந்து பாதிலேயே நடக்க போகுது. சாம்பியன்ஷிப் முடிஞ்ச உடனே நம்ம ஐபிஎல் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த 2025 சீசனில் ஆர்சிபி அணியின் புதிய கேப்டனாக ரஞ்சித் பட்டிதார் நியமிக்கப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த டைம் ஆர்சிபி கப் அடிக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.